சகல கலைஞானம் பெற்று தாங்கள் பல்லாண்டுகளை வாழ்க வேண்டும். என்னுடைய மனமாற உங்களை வாழ்த்தினாலும் கூட உங்களை பற்றி ஒவ்வொரு சில விவரங்களை கேட்க வேண்டும் என்ற ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். கேட்கலாமா வள்ளி நாயகம்? என்ன கேட்கறதுல அப்படி ஒரு ஆவல்? ஏன்னா எப்பவுமே கேட்கும் போது ஆவலா தான் இருக்கணும். அதே விஷயம் நம்ம சொல்லும் போது அதே ஆவல் இருக்கா? கேட்கும் பொழுதும் சரி, சொல்லும் போது ஆர்வம் இல்லாத எந்த ஒரு விஷயமுமே அது மேடை பேச்சுக்கு ஒத்து வராத விஷயமா? சரியா இல்ல, நீங்க கேட்கும் போது இருக்க ஆவல் அது அதே ஆர்வம் பதில் சொல்ல உனக்கு இருக்கணும். சொல்லும் போது உங்களுக்கு இருக்குமான்னு கேட்கிறேன் நான். திருப்பி நீ கேட்கும் போதா? கண்டிப்பா நம்ம கேட்கும் போது இருக்கிற ஆர்வம் சொல்லும் போது இல்லைன்னா அது கதைக்கு ஒவ்வாத விஷயமாயிரும் இல்லையா? இல்ல, அதை ஏத்துக்கிறாத ஆளு கேள்வி கேட்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மனசார ஏத்துக்கிறேன் நான். ஏன்னா சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, பேசாமலும் இருந்து பழகு அப்படின்னாங்க. எந்த இடத்துல என்ன பேசுறோம் அப்படின்றத காட்டலையா, எந்த இடத்துல என்ன பேசக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் இடம் பொருள் ஏவல். பேசாம இருக்கிறது மத்த எல்லா இடத்துக்கும் பொருந்துமோ இல்லையோ, ஆனா இங்க கண்டிப்பா பொருந்தாது. சரியோ தப்போ தெரியலையோ கண்டிப்பா பேசியே ஆக வேண்டும். இதுக்காக எதிராளி பேச பேச பேசாம இங்க அமைதியா நின்றுட்டு அந்த மேடைக்கு நல்லா இருக்குமா? இல்ல, நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்கிற மாதிரி இல்லையா? ஏமா? சரியோ தப்போ அது இருக்கோ இல்லையோ அப்படி பேச முடியாது. இருக்கிறத சரியான விஷயத்தை மட்டும் தான் பேச முடியும். முயற்சி. இப்ப முழுமையா மகாபாரதம் முழுசா தெரியலனா கூட தனக்கு தெரிந்த ஒரு விவரத்தை வச்சு எதிராளி எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த அறிவு இருக்கணும். எதையுமே தெரியாம கேட்கற கேள்விக்கலாம் அப்படியே பேசாம அது சபைக்கு நல்லா இருக்குமா? சரி, இது பேச்சினுடைய அழகா கூட வச்சுக்கலாம். ஆனா பக்திக்குன்னு ஒரு அழகு இருக்கு இல்லையா? ஏன்னா நான் இங்க வந்திருக்கிறது பக்திக்காகத்தான். ஏன்னா பக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இறைவன் மேல எத்தனையோ பேர் எத்தனையோ விதத்துல பக்தி கொண்டிருக்காங்க. ஒரு நேரத்தில் இதே நம்ம சோழவள நாட்டிலே இன்னைக்கு இருக்கு இல்லையா திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு ஊர். இந்த திருப்பனந்தாள் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திலே அன்றைக்கு பிரதோஷம். பிரதோஷத்தினுடைய வழிபாடாக அந்த ஆலயத்துடைய அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சன்னதியில வரக்கூடிய பக்தர்களே பூஜை பண்ணிக்கலாம். அப்ப எல்லாரும் வரிசையில வர்றாங்க. அதுல ஒரு பெண் தாடகை அப்படின்ற பெண். தாடகைனா ராமாயணத்துல வர்ற தாடகை கிடையாது, இது பெரிய புராணத்துல வர்ற தாடகை. இந்த தாடகை என்ற பெண்ணு அடுத்து வரிசையில போக போறா. சிவன் மேல இருக்க அன்பாலே ஒரு வில்வ மாலையை கட்டி எடுத்துட்டு வர்றா. அப்படி அந்த வில்வ மாலையை சிவனுக்கு போடணுமே அப்படின்னு முனைப்போடு அப்படி முந்தி போட போறா. போட போகும்போது என்ன ஆகுது, சேலை அவிழ்ந்துருது. கீழே குனிஞ்சு மாலை போட்டா சேலை அவிழ்ந்து கீழே விழுந்துரும். ஆனா சிவனுக்கு மாலை போடணுமே அப்படின்ற அன்பு, அந்த அன்பிற்காக சிவன் என்ன பண்ணாரு, அங்கே அந்த பெண்ணுக்காக அந்த சிவலிங்கம் அப்படி தலையை அப்படி சாஞ்சு கொடுத்துச்சான் மாலை போடுறதுக்கு ஏதுவா. அந்த பெண்ணு மாலையை போட்டு தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொண்டாள். அந்த குனிஞ்ச சிவலிங்கத்தை சோழ மன்னன் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேரை வச்சு இழுத்தார். இழுக்க முடியல. யானையை கட்டி இழுத்து பார்த்தாரு, இழுக்க முடியல. இறுதியாக அந்த பகுதியை சேர்ந்த குங்குளிய கலைய நாயனார் அப்படின்னு ஒருத்தர் பெரிய சிவ தொண்டர் அவர் வந்தாரு. வந்தவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஒரு கயிறு எடுத்து அந்த கயிறுடைய ஒரு நுணையை சிவலிங்கத்தை கட்டினாரு, இன்னொரு நுணையை தன்னுடைய கழுத்துல கட்டிக்கிட்டாரு. பார்க்குறவங்க எல்லாம் கேட்டாங்க, சிவலிங்கத்தை இழுக்கணும்னு நினைக்கிற, இடுப்புல கட்டி இழுத்தாலும் உயிர் தப்பிக்கும், இது யானையை கட்டி இழுத்து இழுக்க முடியல, இப்படி கழுத்துல கட்டி இழுக்கிறையே செத்து போவலா அப்படின்னாங்க. அப்பதான் இவர் சொன்னாரு, எங்க அப்பேச்சினே அவனே தலை குனிஞ்சு கிடைக்க, அவனை நிமித்த முடியாதனா உசுரோட இருந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னார். அப்ப இவருடைய அன்புக்காக குனிந்த சிவலிங்கம் நிமிர்ந்தது. அப்ப குனிஞ்சது ஒரு பெண்ணினுடைய மானத்தை காக்க, நிமிர்ந்தது தன்னுடைய பக்தனுடைய உயிரை காக்க. இந்த கதை நடந்தது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பனந்தாள் அப்படின்ற ஊர்ல நடந்த உண்மை சம்பவம். அப்ப அப்படி பார்க்க போனீங்கன்னா அன்பு அப்படின்றது இறைவன் மேல அதிகமாக இருக்கும் போது அங்கே இறைவன் நேரடியாக வந்து காட்சி தர்றாருல. எதிரியாகவே இருந்தாலும் கூட ஒரு சில பேர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். ஏன்னா எப்பவுமே நான் அந்த கதை பாடணும் ஒரு பாட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தொட்டுட்டேன் விவரம்னு ஒண்ணுக்குள்ள நான் இறங்குவேன். ஆனா அந்த கதை பாடல் பாடினா கூட நேரம் ஆயிரணும். அதுக்கு குறுகிய காலகட்டம் ஏதோ ஒரு விஷயத்தை தொட்டு விவரத்தை காட்டுன்னு நினைக்கிற பத்தியா இன்னும் எதிராளியாக இருந்தால் கூட அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒரு பெண்ணின் மானத்தை காப்பதற்காக எம்பெருமான் ஈசனை, ஏன்னா எந்த அளவுக்கு ஈசன் தன் பக்தர்கள் மீது சோதனையை கொடுக்கிறாரோ அங்கே சாதனையும் கண்டிப்பாக கிடைக்கத்தான் போகுது. இப்போ நம்ம வந்திருக்கோம் திருநெல்லிக்கோட்டைன்ற ஒரு ஆகச்சிறந்த ஸ்தலத்துக்கு வந்திருக்கோம். நம்ம சாமி பேர் என்னப்பு? உத்திராபதி. இப்போ இந்த அமுது படைத்தல், இந்த உத்திராபதி, இந்த மாதிரி பெயரை கேட்கும் பொழுது பெரிய நம்ம ஸ்தலத்தின் பெயரை வந்ததுக்கப்புறம் தான் தெரியும்.
ஆனால் பெரிய புராணத்தை படிக்கின்ற பொழுது இந்த பெயர் மேல எனக்கு அவ்வளவு அமுது படைத்தல்னா என்ன சொல்லுவோம், ஏதோ ஒரு நல்ல அறுசுவை உணவு படைப்பது, இப்ப நம்ம கிராமத்துல போட்ட மாதிரி அது அமுது படைத்தல் சொல்லுவோம். ஆனா பாருங்க, எம்பெருமான் சிவபெருமான் ஒரு மிகச்சிறந்த அடியார், இறைவனுக்காகவே தன் வாழ்க்கை அர்ப்பணிச்ச சிறு தொண்ட நாயனார்னு ஒருத்தர். இப்போ அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா இன்று இரவு உன்னுடைய இல்லத்துல நான் அமுது படைக்க வேணும்னு. இவர் தாராளம் சொல்லிட்டார். ஆனா அமுது படைத்தல்னா என்ன, சாதாரண காய்கறியா மாமிசம் வேணும்னு கேட்கிறார். மாமிசம் தானங்க, இறைச்சி படைச்சல சொல்றார். மாமிசம்னா நீ நினைக்கிற மாதிரி கோழியா ஆடா இல்லப்பா, பிள்ளைக்கறி கொடுக்க வேணும்னார். பிள்ளைக்கறி கொடுக்கணும். அது எப்படி, அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் கையை ஒருத்தர் மாற்றி பிடிச்சு அறுக்கணும். அதை அறுக்கும் பொழுது ஒரு துளி கண்ணீரும் கூட வரக்கூடாது. பெத்த பிள்ளையா இருக்கும்போது அப்பா அம்மா யாருக்காவது அழுகை வராமல் இருக்குமா? ஆனால் இறைவன் முதல் பக்தியின் காரணமா அழுகை வராம பிள்ளைய அறுத்தாச்சு, கரியா சமைச்சாச்சு, அமுது படைக்க தயாராயிருச்சு. ஆக தன் மீது இவ்வளவு உண்மையான பக்தியும் அன்பு கொண்ட அவர்களுக்காக சீராளவான்னு அழைத்தார் சிவபெருமான். அங்கே அமுது படைக்கப்பட்டிருந்த அந்த சீராளன் பிள்ளையாக ஓடி வந்தாராம். அப்படிப்பட்ட சிவபெருமான் எந்த ஸ்தலத்திலே அவர்களை முத்தி கொடுத்தார்னா, இந்த உத்திராபதியான்ற பெயரோட அங்கே அமுது படைத்தல். எந்த ஸ்தலம் அப்படின்னா செங்காட்டான்குடி, திருச்செங்காட்டான்குடின்ற ஒரு ஸ்தலம். அது முதல்ல உருவானது இந்த உத்திராவதியாக அங்கே பக்கத்தில். அப்ப ஒரு இறைவன் தன் பக்தனுக்காக. ஆனா பக்தனுக்கும் சித்தனுக்கு வித்தியாசம் இருக்குமா? இப்ப இறைவனை இப்ப நான் சொன்ன கதை நீ சொன்ன குங்குளிய கிளையார போல, நான் சொன்ன திருத்தொண்ட நாயனார், அவரு பரஞ்சோதியார்னு பேரு. இந்த திருத்தொண்ட நாயனார் போல இவங்க எல்லாருமே இறைவனை காண துடிப்பவர்கள். ஏன்னா சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது உணர்ந்து ஒரு சந்தோஷமா அழுகைய வரும். ஆனா சில விஷயங்களை படிக்கும் போது நமக்கு அறியாம அதை உணர்ந்து சந்தோஷமா அழுகைய வரும். சில விஷயங்களை அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். ஆனால் பார்க்கும் போதோ படிக்கும் போதோ நினைக்கும் போதோ நம்முடைய உள்ளம் உருகி சந்தோஷமும் அழுகையும் வர்ற ஒரு புராணம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது பெரிய புராணம். இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு அருமையான கதை. மற்ற எல்லா கதையிலுமே இப்போ சிவபுராணத்தை எடுத்தேன்னா சிவனுடைய செயல்பாடுகள் மட்டும்தான் இருக்கும். ஒரு திருவிளையாடல் நடத்தினா கூட அங்கே சிவபெருமான் செய்த திருவிளையாடல்கள் அவர்தான் அந்த கதையின் நாயகனாக இருப்பார். ஆனா பெரிய புராணத்தை மட்டும்தான் அந்த 63 நாயன்மார்களுமே கதையின் நாயகர்களாக நம் கண்களுக்கு தோன்றுவார்கள். அவங்க தான் நாயகர்கள். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் இருக்க ஒரே வில்லை அவர்தான். யாரு? ஏன்னா அன்பாள் சோதித்தாள். அங்கே அன்பாலே அவர்கள் சிவன் மேல வச்சிருந்த உண்மையான அன்பை வெளியில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கடுமையான வில்லனாக நடந்து கொண்டார் சிவபெருமான். இதற்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி இறைவனை காண முயல்பவர்கள் என்ன, இறைவனை எப்படா நம்ம பாப்பா எப்படா வர வாங்குவோம் அப்படின்னு இறைவனை காண துடித்தால் பக்தர்கள். ஆனா இறைவனை கண்டு தெளிந்தால் சித்தர்கள். ஆமா, இறைவனே நேரம் வந்துட்டா கூட அவரெல்லாம் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று முக்தி நிலை அடியவர்கள் தானே சித்தர்கள் சொல்றோம். சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனையோ சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு எண்ணிக்கை வச்சிருக்கோம். ஆனா இதை தாண்டி எத்தனையோ நூற்றுக்கணக்கான சித்தர்கள் எல்லாம் இன்றைக்கும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு. இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த இடைக்காட்டு சித்தர் அப்படின்றவரே என்ன பண்ணாரோ, ஒரு நேரத்திலே பூவுலகா பஞ்சமாக போகுது அப்படின்றத தெரிஞ்சு என்ன பண்ணாரு, தானியங்களை பூரா மண்ணில் குழைச்சி செவத்தை கட்டினார். அது மட்டும் இல்ல, ஆட்டுக்குட்டிக்கு எருக்களை கொடுத்து வளர்த்தார். அப்படி எருக்களை கொடுத்து வளர்க்கும் போது எவ்வளவு பஞ்சமானாலும் எருக்கலைக்கு பஞ்சம் வராது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. என்ன இவருடைய செய்கை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, முரண்பாடா இருக்கு அப்படின்னு எல்லா மக்களுக்கும் ஒரே குழப்பம், புரியல. ஆனா சில ஆண்டுகள் கடந்த பிறகு அதனுடைய உண்மை தத்துவம் புரிந்தது. அங்கே பசியும் பஞ்சமும் ஏற்படும் போது இவர் மட்டும் என்ன பண்ணாரு, செவத்துல குழைச்சு வச்சிருக்காரு இல்லையா தானியம், அந்த தானியத்தை என்ன பண்ணுமா, எருக்களை இலைய தின்ன ஆட்டுக்குட்டி அரிப்பு தாங்க முடியாம அந்த செவத்தை போய் அப்படி தேய்க்கும். அப்படி தேய்க்கும் போது அதிலிருந்து உதிரக்கூடிய அந்த தானியத்தை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்குருவார். யாரு? இடைக்காட்டு சித்தர். இது நடந்துகிட்டே இருக்கு. பல வருடமா மழை இல்லை. இப்போ பார்த்தாங்க நவகிரகம் என்னடா ஆகுது, உலகமே பசியும் பஞ்சமா இருக்கு. ஆனால் இவரை மட்டும் எப்படி சாப்பிட்றார் அப்படின்னு சொல்லி நவகிரகங்கள் வந்தாங்க. வந்த நவகிரகன்றதை புரிஞ்சுக்கிட்டு இடைக்காட்டு சித்தர் என்ன பண்ணாரு, அங்க அந்த ஆட்டினுடைய பாலை பீச்சி கொடுக்குறாரு. அவங்கள வாங்கி குடிச்சு விட்டாங்க. என்ன ஆகுது, எருக்களை செடியை குடிச்சதாலும் இந்த சித்தருடைய சித்து விளையாட்டாலும் வந்த நவகிரகங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு. மயக்க வந்து கிடந்த 9 கிரகத்தை கட்டத்தை சரியா போட்டு
எந்த கட்டம் சரியா இருந்தா மழை வருமோ அந்த கட்டத்தை போட்டு மழை பெய்ய வச்சார். அப்ப இடைக்காட்டு சித்தர் என்று சொல்லக்கூடிய சித்தர் நவகிரகத்தையும் மயக்கமாகி அங்க பெய்யான மழையை பெய்ய வச்சாரு அப்படின்னா அது சித்தர்களுடைய சாமர்த்தியம் தானே. இறைவனை கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்னு சொன்னோம். ஆனா இதுல சித்தர் ஒருத்தர் இருக்காரு. சிவனுக்கான திருமுறைகள் மொத்தம் 12. இந்த 12 திருமுறையில 10வது திருமுறை எழுதியவர் யாருன்னா திருமூலர்னு பேரு. ஏன்னா அஷ்டமா சித்துக்கள் மொத்தம் 8 உண்டு. அனிமா, மகிமா, கரிமா, லகிமா, பிராத்தி, பிரகாமியும், ஈசத்துவம், வசித்துவம்னு. இதுல பரகாய பிரவேசம்னா கூடு விட்டு கூடு வாயக்கூடிய ஒரு தன்மை. கானகத்து வழியாக நடந்து போயிட்டு இருக்காரு. அங்கே மாடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு இடையன் அந்த ஸ்தலத்தில் இறந்து விட்டால் என்ன பண்ணா, இவனுக்கான முக்தியை கொடுக்கறதுக்காக தன்னுடைய உடலை ஒரு ஓரமாக கிடத்திட்டு இந்த கூடிலிருந்து அந்த மாடு மேய்க்கக்கூடிய கூட்டு உடலுக்கு மாறாரு. ஏன்னா இயற்பெயராக சுந்தரநாதர் என்ற இயற்பெயர் பெற்றவர் அந்த பசு மேய்க்கக்கூடிய மூலன் என்ற பெயர் பெற்றவனை அன்றைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு காரணம் வந்தது. அப்ப அந்த உடலுக்கு மாறியவர்தான் 3000 திருமந்திரங்களை ஓதினாராம் திருமூலர். அப்ப அந்த சித்தருக்கும் ஒரு சிறப்பு இருக்கத்தானே செய்து. இப்படி பார்க்க போனீங்கன்னா ஒரு மன்னர் இருந்தாரு. அந்த மன்னருக்கு தீராத தலைவலி. ஏன் தலைவலிக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் போது இந்த விஷயம் அகத்தியர்கிட்ட வந்துச்சு. அகத்தியர் அவருடைய கபாலத்தில் என்ன பிரச்சனை, தலைவலி ஏன் வலிக்குது அப்படின்னு திறந்து பார்த்தா கபாலத்தில் அவர் மூளையில ஒரு தேர குஞ்சு இருக்கு. மூளைக்கு எப்படி தேர குஞ்சு போச்சு? நீராசானம் சொல்லுவாங்கல்ல, யோகாசனத்தில் எத்தனையோ முறைகள் உண்டு. அதுல நீராசானம் என்று சொல்லக்கூடிய யோகாசனம் மன்னர் பண்ணும்போது அது மூக்கு வழியா ஏதோ ஒரு வகையில ஏறினது தலையில மூளையில போய் அந்த தேரை இருக்கு. எப்படி எடுக்கிறது? அகத்தியர் யோசிக்கிறார். அப்பதான் வந்தாரு இவரு. வந்தவர் என்ன பண்ணாரு, விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. படக்குன்னு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்தாரு. தலைக்கு கொஞ்சம் தொலைவில் வச்சு கையை வச்சு அலம்பினார். தண்ணி சத்தம் கேட்குது. கையை வச்சு கிண்ணத்தில் இருக்க தண்ணியை வச்சு அலம்பினா சத்தம் கேட்கும். தண்ணி சத்தம் கேட்டால் என்ன பண்ணும், தேரை குதிச்சிடும். அப்படி தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் மூளையில் இருந்த தேரையை எடுத்ததுனால தான் அந்த சித்தருக்கு தேரை சித்தர் அப்படின்னு பேர் வந்துச்சு. சித்துக்கள் செய்வதால தான் அவங்களை சித்தர்கள் சொல்றோம். மான் வேகம் பெரிதான், மனவேகம் பெரிதான் சொல்லுவாங்க. அப்ப மனம் இப்ப நம்ம இங்க இருந்து அங்கே போய் இருக்கிறோம்னு நினைச்சோம்னா போக முடியுமா? ஆனா போய் காட்டினார் ஒரு சித்தர். அவர் இங்கதான் நம்ம தமிழ் மண்ணில் வாழ்றாரு. ஆனா அவருக்கு காசிக்கு போகணும்னு ஆசை. கண்ணை மூடி தியானிக்கிறாரு. அடுத்த நொடி காசிக்கு போயிட்டார். போன அவரு அங்கே உள்ள சித்தரோடு இணைந்து அவர் மீண்டும் இறைவனை நாடி போகணும்னு நினைச்சாரா இல்லையா? அவர் எங்கே ஒன்று நினைச்சார்னா அவர் கடல் தாண்டி அரேபியா வெளிநாடு போயிட்டாராம். போய் பார்த்தா அங்கே உள்ளவர்கள் இவருக்கு புதிதாக வரும் ஞானத்தை பார்த்து தண்ணில் உருவான நினைத்து புது பேர் வைக்கிறாங்க. யாக்கோபுன்னு பேர் வச்சு அவரை ஒரு இஸ்லாமியராக உருவகப்படுத்தி அதன் பிறகு அவர் அந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய சமயத்துக்கும் ஒரு பெருமையை கொடுத்து வந்தார். அவர் தான் ராமதேவ சித்தர்னு பேரு. ஏன்னா நம்ம ராமதேவர் இன்னைக்கு மதுரையிலே அழகர் கோவில் அப்படின்ற இடத்துல அவர் பெருமை உண்டு. எல்லை இல்லாத சித்துக்களை செய்ததுனால எத்தனை சிறப்பு இந்த மண்ணுக்கு கிடைச்சிருக்கு தானே. எவ்வளவு பேர் எவ்வளவோ சிறப்படையட்டும். அப்ப ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இறைவனை தொழுது பணிந்து இறைவனை வேண்டியவர்கள் நாயன்மார்கள். அப்ப இறைவனை கண்டு இறைவனை நினைத்து நல்லது செஞ்சவங்க சித்தர்கள். சித்தர்கள் சொல்றோம். இப்ப பெருமாளை கும்பிட்டு பேர் பெற்றவங்கள எப்படியா, பெருமாளை கும்பிட்டு பேர் பெற்றவங்கள ஆழ்வார்கள்னு சொல்றோம். ஆமா. இப்ப பெருமாள் வைணவ சமயத்திற்கு சில எப்படி சைவர்களுக்கு பெருமை சேர்த்து 61 நாயன்மார்களா உருவப்படுத்துறோமோ அதுபோல ராமபடக்கூடிய வைணவர்கள் சிறப்பு 12 ஆழ்வார்கள் சொல்றோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு என்ன பேச வர்றேன்னா இந்த 12 ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல, சரி, இவங்க எல்லாருக்குமே 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்ற பாடல்களை பாடியிருக்காங்க இல்லையா? இப்ப ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒவ்வொரு பாடல் பெற்ற தலங்க. இப்ப இங்க எப்படி பாடல் இருக்கோ அது மாதிரி அங்கேயும் பாடல்கள் உண்டு திவ்ய தேசங்களுக்கு. ஆனா இந்த திவ்ய தேசங்கள் 108ல சிறந்த மலை அப்படின்னா திருமலையை சொல்றோம். ஆமா, திருப்பதி என்று சொல்லக்கூடிய 7 மலையை சொல்லுவாங்க. திருப்பதி போயிருக்கீங்களா? நான் போனதுல நான் படிச்சிருக்கேன். திருப்பதியில ஒரு கடப்பாறை இருக்கு. ஏன்னா இப்படியே பேசிக்கிறதா அதுதான் எப்பவுமே எனக்கு நேரத்தை மட்டும் நான் வீணாக்க மாட்டேன். எனக்கு இப்படி பேசுறதுல பிடிக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு விஷயம் படிச்சிருப்போம். இப்ப எங்கிட்ட தொட்டதேன் சிறுத்தொண்ட நாயனார். இப்ப நம்ம சாமி பேர் கேட்டு உத்தராவதியின் பேரை கேட்டு எனக்கு அந்த எடுத்துக்காட்டு சொன்னேன். நீ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிவனுடைய ஆலயத்தை சொன்ன. எனக்கு இது மாதிரி எனக்கு எதிராளி எந்த விஷயத்தை சொல்றாங்களோ அந்த விஷயத்தை படிச்சா மட்டும்தான் தர முடியும். எனக்கு தொட்டு தொட்டு பேசுற விஷயம் முடிக்கல. ஆனா அதுக்காக கேள்வி கேட்டா அதுக்கு அந்த வேலையும் கிடையாது.
தாராளமா கேட்கலாம். ஏன்னா கேள்வி கேட்பது எல்லாமே பகுத்தறிவு வளர்றதுதான். அதாவது ஒரு விஷயத்தை பேசுறோம் அப்படின்றது இருக்கட்டும். சரி இருக்கட்டும். ஆனா இல்ல நான் அதை ஆமோதிக்கிறேன். ஆனா அது மட்டும் தான் வேணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏதா வேணா செய்யலாம், தப்பு இல்ல. இப்ப பேசுனா நீங்க ஒரு நாயன்மாரை பத்தி பேசுனீங்க, நான் பெரிய புராணம் பேசுறேன். நான் ஒரு சித்திர தொட்டேன், நீ ஒரு சித்திர தொட்டு பேசுற. நான் ஒரு சித்திர பத்தி பேசுறேன். சரி இப்ப இதுல இந்த பேச்சு பிடிக்கான பேச்சுல என்ன குறை கண்ட நீ? இப்ப குறைன்னு நான் சொல்லலையே. வேற நிப்பாட்டி அப்படியே. இப்ப நீங்க பேசுறது நான் குறை, இப்ப நான் பேசுறது குறைன்றீங்களா? இப்ப நீ தானே நிப்பாட்டின. அப்படி இல்ல, இப்படியே பேசிக்கிட்டு ஆகாதுன்னு நேரா திருப்பதிக்கு தவி போயிட்டேன். வண்டி 20 40 50 60 வரைக்கும் போனா எனக்கு பிடிக்காது. வேற எவ்வளவுல போணும்? அடுத்து இன்னும் வேகமா போகணும். இன்னும் வேகமா போனா மொத்தம் இன்னும் வேகமா தூக்கிட்டு போயிடுவாங்களே மருத்துவமனைக்கு. எவ்வளவு வேகமா போனா எப்பவும் நம்ம வண்டி நிதானமா இருக்கணும்ங்கற. சரியா போகும். சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ எவ்வளவு வேகமா ஓ வேகத்துக்கு நானும் வர்றேன், ஒண்ணும் கவலைப்பட. இப்ப திருப்பதி என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் வேகத்துக்கு நீங்க வர முடியும்னா திம்புறா அப்படியே வச்சுக்க. ஆனவமா அப்படியே வச்சுக்கமா. அண்ணே சொன்னாங்க உள்ள சீக்கிரம் வாங்க வந்து இருந்து சொல்றாங்க, தர்க்கம் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க பேசுங்க அப்படின் போது நல்ல தகவல். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குது. அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் எதிர்பார்ப்பு பூர்த்தி பண்ண நம்ம வந்திருக்கோம். அவர் எதிர்பார்த்தாருன்றதுக்காக நீங்க திமிரா பேசுறீங்களான்னு கேக்குறேன். அப்படியே வச்சுக்கன்றேன். ஆமா 4 வருஷம் நான் வந்திருக்கேன், உனக்கு 2வது வருஷம் தானே. உனக்கெல்லாம் இவ்வளவு திமிரு இருக்கும். என்ன அப்படியானா போன வருஷம் நீ தான் வந்த. போன வருஷம் நான் வந்ததான் நீங்க பாத்தீங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடர்ச்சியா 4 வருஷம் இல்ல உனக்கு நீ உனக்கு வரும்போதே இவ்வளவு கர்வம் இருக்குல்ல, அப்ப எனக்கு கர்வம் இருக்கு. இது கலையரங்கமா இல்ல நீ சந்தேகப்படுறிய ஆணவமா திமிரா ஏன் கேக்குற? இந்த மேல பேசுற திமிருத என்ன செய்ய போற? இந்த மேட் நீங்க 4 வருஷம் வர்றீங்க, நான் 2 வருஷம் வரேன்னு சொல்லாதீங்க. இந்த மேடை கலையரங்கம் கட்டுறதுக்கு முன்னாடி இருந்து நான் வர்றேன். அது அப்ப அந்த திமிரு இல்ல, அந்த திமிரு உனக்கு இருக்குல்ல. இருக்கட்டும், கலையரங்கம் முன்னாடி நான் வர்றேன் திமிரு உனக்கு இருக்குல்ல. அப்ப அதே திமிரு எனக்கு இருக்கு. சரி இருக்கட்டும், பேசு. உங்க திமிரு ஜெயிக்குதா இல்ல ஏன் திமிரு எப்போ மாதிரி ஜெயிக்குதான்னு பாப்போம். எப்போ மாறினா அது ஆகாது. எப்போ மாறி என்ன உனக்கு நான் கோட்டை கட்டி வச்சிருக்க? எப்போ மாறினு வேலைய பாருமா. மாற்றம் ஒன்றுதான், மாறாத ஒன்று. அப்படியே நம்ம தான் பெரிய உச்சம்னு தலையில கிருன்னு ஏத்திக்கிறாத. அப்படி கிடையாது. ஒரு நொடியில சரிஞ்சிட்டு போயிடலாம். ஒரு விஷயத்தை தன்னுடைய நம்பிக்கை இல்லாம அஸ்திவாரம் இல்லாம நினைக்கிற ஆளுக்கு தான் நீங்க சொல்றீங்க. உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காத. ஆனாலும் கூட என் மனசறிஞ்சு நான் ஒரு விஷயத்தை பாராட்டேன். அது பாராட்டுறது நான் பெரிய நீங்க கேட்ப, அது ஒரு விஷயம். ஆனால் அந்த விவரம் பேசணும்ன்ற ஆர்வத்தை, ஏன்னா நிறைய பேர் அறிமுக காட்சியில இவ்வளவு விவரம் பேசி நான் பார்த்தது இல்லை. அப்ப அந்த அளவுக்கு விவரம் பேச நினைக்கிறத பாராட்டேன். அதுக்காக எல்லா இடத்தையும் நம்ம தான் உச்சியில் நிற்போம் அப்படின்னா அது முடியாது. வெளிநாயகம் நீங்களும் மேடைக்கு தான் என்னைய பாராட்டுறீங்க, அப்புறம் பிடிக்காதுன்னு 2 தானே சொல்றீங்க. ஆமா உண்மைதான். எல்லாத்தையும் மொத்தமா ஏத்துக்க முடியாதுல. இந்த மண்டக்கணத்தை திமிரையும் ஒத்துக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மண்டக்கணமும் திமிரும் இருக்க வேண்டிய ஆளுக்கு இருக்கிறதுனால தப்பு இல்ல. அப்ப உனக்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு இருக்கலாம் தப்பு இல்ல. உங்களுக்கெல்லாம் இருக்கல, உங்களுக்கெல்லாம் இல்ல. அம்மா கொடுக்கானே வேற பாருமா. நான் கேட்கிறேன் இருமா, எதை வேணா கேளுமான்றேன். அப்புறம் மண்டக்கணமா திமிரான்னா தேவையில்ல வார்த்தை நீங்க விட்டுக்கிட்டு இருக்க. சரியா? நீங்க தான் சொன்னீங்க எதுனாலும் பேசு. ஆமாமா, அது தைரியம். எதை வேணா கேளுமா, நான் சொல்றேன் அப்படின்னு நான் கற்ற கல்வி மீது உள்ள நம்பிக்கை. அதுக்கு திமிரான்னு கேக்குறேன்னா உனக்கு திருப்பி நான் கேட்பல. உனக்கு திமிரா கொழுப்பா மண்டகனமா கிருத்துருவமா திருப்பி நான் கேட்பல. உங்க பித்தலாட்டமா உங்க ஊரை ஏமாத்துற வேறாட்ட வச்சுங்க. விவரம் பேசுவோம், விவரம் பேசுவோம், தப்பு இல்ல. ஊருச்சு புடிவே 2 தொண்டை ஏன் கறிக்கடையில் இல்லாதியா? ஆடு உரிக்கிற வேலை வேலை பாருமா. ஊருச்சு புடிவே உப்பு கண்ட தடவை விடுவேன். இந்த மாதிரி வசனம் பேசலாம் தட்டிட்டு போயிட்டே இருப்பேன். முடிஞ்சா அப்படி நான் விவரம் கேட்க போறேன்னு சொல்ற பத்தியா, அப்படி என்னை திக்கு முக்காட வச்சு என்னை நிலகுலைய வைக்கிற மாதிரி விவரம் கேளு. நான் உன்னை வேணாங்களே அரட்டது உருட்டெல்லாம் வச்சுக்காத. கேளுங்க சரியா? நான் எதுனாலும் கேட்பேன், நீங்க பதில் சொல்லுங்க. யார் உன்னை வேணாம்னா? நீங்க யார் வேணாம்னா இந்த இடத்துல எதனாலும் என்கிட்ட கேளுங்க. ஆமா நான் சொல்றேன், நீ சொல்லிதான் கேட்கணும் பாரு. நான் அந்த முடிவுல வந்திருக்கேன். சரியா? நீ அவனு அவளெல்லாம் நீ ஒன்னும் அக்கறைப்பட வேணாம், அவளெல்லாம் நீ ஒன்னும் ஆக்ரோஷப்பட வேணாம். என் வேலையை நான் பாத்துக்கிறேன் வள்ளி நாயகம், உன் வேலையை நீ பாரு. முதல்ல வேலை எனக்கு தெரியும். உங்க வாயை கொஞ்ச நேரம் அமைதியா நில்லுங்க. அத நீ சொல்ற பாரு. பேசதானே வந்தோம், பேசுறேன். யார் வேணா கேளு. நீ கேட்டதுக்கு அப்படியே ஐயோ வள்ளி நாயகம் கேட்டாது வள்ளி நாயகம் நம்ம தொட்டு பேசு. தொட்டு விவரம் பேசுறது பிடிக்கும்னு சொன்னேனே தவிர சரி கேள்வி பதிலுக்கு நான் தயார் இல்லைன்னு சொல்லல. நீங்க நான் பேசுறது பிடிக்கும்னு ஐயோ செய்யமாதவன் பிடிக்கும்ட்டாரு, ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் இல்லையா? சிவரஞ்சனி பிடிக்காது, கண்டாவே எரிச்சலத்தை வரும். நானே சொல்றேன், இது என்ன நீங்க பிடிக்கும்னு திறமைக்கு தான் பரிசு. அதுக்காக நீ சொல்ற எல்லாத்துக்கும் மண்டையாட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எல்லாரும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதிகம். உன்னை யாருக்கு தான் பிடிக்கும்? யாருக்கும் பிடிக்காது. பிடிக்காம போயிட்டு போட்டா
அத பத்தி சரி இருங்க, சும்மா அப்படியே வெட்டி பேச்சு பேசிக்கிருந்தா நேரம் நீ தான் ஆரம்பிச்ச. ஆரம்பிச்சது நீ தான். விவரம் கேளு மாட்டேன். அப்புறம் சும்மா மண்டகனமா. ஆமா கேட்டது யார்? நீ என்ன கேட்டா? தப்ப என்ன இருக்கு? எரிச்சல் ஏத்திக்கிட்டு அப்படித்தானே பேசுனீங்க. விட்டுருங்க பேச்ச, கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திருமலை திருப்பதி போயிருக்கிய? நான் போனதில்ல, படிச்சிருக்கேன். இதுக்கா நான் போகாத கோயில நான் போனேன், நான் ஒரிசா போனேன், நான் அசாம் போனேன்லாம் சொல்ல மாட்டேன். தமிழகத்துல ஒரு சில ஆலயங்கள்லாம் போயிருக்கேன் சரியா. ஆனா திருப்பதி போயிட்டு படிச்சிருக்கேன். இவனு தப்பு இல்லையே, எல்லாரும் லெவல் போயிட முடியுமா? படிச்சிருக்கீல்ல? திருப்பதியில படிச்சதுல திருப்பதியில இன்னைக்கு வரைக்கும் ஒரு கடப்பாறைய பத்திரமா வச்சிருக்காங்க. என்ன அந்த கோயில் கட்டுறதுக்கு அந்த முதல்ல கடப்பாறையை பயன்படுத்திருப்பாங்க. ஒரு நினைவாக ஒரு எடுத்து தப்பு இல்லையே, பழச மறக்காம இருக்கணும். நீ பாராட்டிட்டு போ. அப்ப எல்லா கோவிலும் கட்டும் போது வச்சிருந்த கடப்பாறை மம்பட்டி எல்லாம் வச்சு பூசை பண்ணிக்கிட்டு இருக்கமா? அந்த கோயில் வச்சிருக்காண்டா நீ பெருமைப்பட வேண்டியதானே. அப்பா உங்களுக்கு தெரியாதா? கடப்பாறை திருப்பதியில வச்சிருக்காங்க. ஏன் அந்த கடப்பாறைய வச்சிருக்காங்க? அதுக்கு ஒரு இந்த மாதிரிலாம் யார் கட்டி எகாத்தாலமா பேசுறது இல்ல. உன் முகத்தை பார்த்தாவே என்னன்னு தெரியல, டே பத்துக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மையில ரொம்ப சந்தோஷம். சரி விடு, நான் வரவேற்கிறேன். சரி இப்ப எந்த கோயிலை பத்தி கேட்ட? திருப்பதியில ஏன் கடப்பாறை வச்சிருக்காங்க? ஒரு இடத்துல ஒரு கேட்டது காதுல விழுகுது, செவிட்டு போயலாம் நானு. புரியுதா? நான் அதை கேக்குறேன். அப்படி இல்ல, தெளிவா சொல்லும் போது உன் கேள்வி என்னடே சிரிக்க நன்றாக புரிந்தது வள்ளி நாயகா. அவர் என்ன நினைச்சு சிரிக்கிறாரு? நாரதர் பதில் சொல்லிடுவாரு அப்படின்னு நினைக்கிறார். என்னன்னு வாயிலாம் தச்சு வச்சா கூட தச்ச தையலையும் பிட்டுக்கிட்டு தருங்க. நான் உன் கேள்வி என் காதல விழுந்துச்சு. திருப்பி நான் கேட்கறது என்னன்னா, என்ன கோயிலை பத்தி கேட்டேன்னு கேட்டேன். திருப்பதியில ஏன்னா சில நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். என்ன திருப்பதி தமிழ்நாட்டில கோயில் இல்லாம திருப்பதியும் ஒரு காலத்துல தமிழ்நாடு தமிழ் மண்ணு தான். இன்று மொழிவாரி மாநிலம் பிரிச்ச பிறகு அது அங்கே பிரிச்சு அந்த இடத்துல நான் போவேன். அப்ப திருப்பதியும் இந்த மண்ணுக்கான கோயில் தானே. இப்ப நீ எங்க இருந்து வர்ற? நான் எங்க இருந்து வரேன்னா சிவரஞ்சனி தானே நீ? ஆமா சிவரஞ்சனி மதுரையில இருந்து வரேன். அதான் கேட்கறேன், சொல்லு. நீ ரொம்ப அப்படி கதைப்படி பேச, கதை பாட்டே நீ பாட விடல, அப்புறம் என்ன கதைப்படி நீ போற? வா, நான் ஜெயமாதம் வந்தேன், நீ சிவரஞ்சனி தானே? பாட விடல இல்ல, சரி எடுத்தோன்னு அடிச்சோம்னா தான் சரியா இருக்கும். இப்ப நான் எங்க ஊர் காரைக்குடி வந்தீங்களா? இந்த காரைக்குடியில கொப்புடைய நாயகின்னு ஒரு அம்மா இருக்கு, ஒரு அம்பாள் ஆலயம். அந்த அம்பாள் என்னதான் கொப்புடைய நாயகின்னு அந்த அம்பாள் பெயரால் அந்த கோயில் இருந்தாலும் கூட அங்கே சிவபெருமான் அங்கே அருள் பாலிக்கிறார். அப்ப கட்டணம் புரிச்சு அங்க இருக்காருல்ல, இந்த கேள்வி புரியுதுலவா? புரியுது. நீ எங்க இருந்து வர்ற? நான் மதுரையில இருந்து வரேன். வேற என்ன கோயில் இருக்கு? மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். என்னதான் மீனாட்சி என்ற ஒரு பெண் தெய்வத்து பெயரால அந்த கோயில் இருந்தாலும் கூட அங்கே புருஷன் இருக்காரா? சுகநாதர் இருக்காருல்ல, எங்க அப்பே இருக்காரு. இப்ப நீ காசிக்கு போனீங்கன்னா என்னதான் விசாலாட்சியாவே இருந்தாலும் கூட அங்க யார் இருக்கா? விஸ்வநாதர் இருப்பா. அப்ப ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, இப்ப வந்து உத்திரபதி ஆலயத்துல உமாபதி சமேதவனே, உமாபதி அம்பாளுடைய பேர் உமாபதி. அப்ப உமாபதி சமேத உத்தராபதியார் அப்படின்னு ஆலயத்து பேரு. அப்ப கணவன் இருந்தா மனைவி உடனே கூடவே இருக்கணும், அதான உலக இயல்பு. நான் ஓமா சொல்லுங்க, ஏன் கடுப்பு வருது? என்ன விஷயம்? எடுத்துக்காட்டு கேட்க வேணாமா? நீ மட்டும் சொன்ன எடுத்துக்காட்டு என்ன கேட்க வர்றீங்கன்றது எனக்கு கொஞ்சம் புரியல, சொல்லுங்க. இருமா, என்ன கேட்க மாட்டேன்னு சொல்லலையே, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி கேட்டதான் என் கேள்வியை உன் மனசுல புரிய வைக்க முடியும். இல்ல ஒரு சில பேச. சரி, சுருக்கமா அடிக்கிறேன். ஒரு கோயில்ல கணவன் இருந்தா மனைவி இருக்கணும்ல, மனைவி இருந்தா கணவன் இருக்கணும்ல. இருக்கணும். திருப்பதி நீ போயிருக்கியா? நான் போனதில்ல. நீ போயிருக்கியா? போயிருக்க. அங்கே பெருமாள் என்ன பேரோட இருக்காரு? வெங்கடாச்சலபதி ஸ்ரீனிவாச பெருமாள். ஸ்ரீனிவாச பெருமாள் தானே. ஆனா நியாயமா அங்கே மகாலட்சுமின்ற அம்பாள் என்ன பேர் அவளுக்கு? அங்க வந்து பத்மாவதி அலமேலு மங்கைன்னு பேரு. என்ன பேரு? அலமேலு மங்கை. பத்மாவதி தாயார்ன்றது ஒரு பொதுவான பெயர். ஆனா இன்னும் அங்கே போய் கேட்டீங்கன்னா அலமேலு மங்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஸ்தலத்துக்கான பெயர் அதுதான். ரெண்டு பேருமே மலை மேல இருக்காங்களா? இல்லையா, தனியா இருக்காங்க. அலமேலு மங்காபுரம் அப்படின்ற இடத்துல தனியா இருக்காங்க. அது வந்து கீழே 7 மலை கீழே அடிவாரத்துல நான் படிச்சேன். இருக்காங்க, மேல இல்ல. மேல இல்ல. ஆமா. புருஷன் இருந்தா பொண்டாட்டின்னு இந்த வாய் சொல்லுது. ஓ, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இல்ல அங்க இருக்கணும்ல. ஆமா. இல்ல இல்ல. ஏன் இல்ல? அவங்க புருஷன் முன்னாடி சேர்ந்தலன்னா நான் என்ன பண்ணா? அப்புறம் அங்கங்க கடப்பார வச்சா நீ போய் நெளிச்சுட்டு வா. எதுக்கு என்ன கேக்குற? அப்படி எல்லாம் சிரிக்காதீங்கனே, அவர் இன்னும் ஏடா விடமா ஏதாவது கேக்குறீங்க. நீ என்ன புரியல எனக்கு. நீ ஒரு விஷயம் கேட்டா மட்டும் ரொம்ப நியாயம், ரொம்ப அறிவு பூர்வம். திருப்பி நான் கேட்டா மட்டும் புரிஞ்சிருக்கா? ஏன் நீயா போய் விவகாரத்தை வாங்கி கொடுத்த? புரிஞ்சிருக்கா? இப்ப மக்கள் இங்க பாக்குறாங்க, இங்க பாக்குறத போக காணொளியில பாக்குறாங்க. அவங்களுக்கு தெரியாத நம்ம புரியல. நீ சொல்றது என்ன புரியல? இங்க பாக்குறாங்க மக்கள், காணொளிகளையும் மக்கள் பாக்குறாங்க. இப்ப திருப்பதி போறாங்க, இங்க ஒரு 200 பேர் பாக்குறாங்கன்னா
இதே காணொலியில் 2 லட்சம் பேர் பார்க்க கூட வாய்ப்பு இருக்கு. புரியுதுல? அப்ப அங்கே திருப்பதி செல்லக்கூடிய மக்கள் அப்பா ஒரு ஜெயமாதவனா சிவரஞ்சனியா திருப்பதியில கடப்பாறை இருக்குன்னு அவங்க கேள்வி அது இன்னொரு சந்தேகம் வரும். என்னண்டு எப்பா ஜெயமாதவன் கேட்டாப்லப்பா, புருஷன் இருந்தா பொண்டாட்டி கூடவே இருக்கணும், புருஷன் மரமேல இருக்காருப்பா, பொண்டாட்டி கீழே இருக்காப்பா, ஏப்பா 2 பேருக்கு விவாகரத்து ஆகி போச்சாப்பா, அவங்களுக்கு சந்தேகம் வரும்ல. நீங்க கேட்டா மட்டும் சந்தேகம் வருது, நான் கேட்டா மட்டும் அவங்க நினைவுல இருக்காதோ? என் கேள்விக்கு பிரதிபலிப்பு வரும்போது உங்க கேள்விக்கு பிரதிபலிப்பு வரும்ன்றீங்க, அதான விஷயம். இல்ல என் கேள்வியை ஏத்துக்கிறேன்னு முதல்ல சொல்லு, அப்புறம் அவங்க எங்கே இருப்பாங்க உங்களுக்கு என்ன? இது ஒண்ணும் பதில் கிடையாது. இல்ல என் கேள்வி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா பதில் வரேன். இல்ல சரிதான். ஸ்ரீனிவாச பெருமான் தனியா திருமலையில இருக்கார். அம்மா அலமேலு மங்கை கீழே தனியா அந்த மாக்குன்னு அலமேலு மங்கை போறன்னு தனியா ஒரு ஊரே இருக்கு. தனியா இருக்காங்க. ஏன் தனியா இருக்கணும்? என் கேள்வி நியாயம் தானே? புரியுது. நியாயம்னு ஏத்துக்கிறியா? புரிஞ்சிருச்சு. அதோட நிப்பாட்டு. இப்ப ஆழ்வார்கள் எத்தனை பேர் சொன்னேன்? 12 பேர். 12 ஆழ்வார்கள். ஆமா. ஆனா இவங்க மட்டும்தான் ஆழ்வாரானா? அது கிடையாது. இல்லங்க, ஆழ்வார்னு பட்டம் வாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன் கருட ஆழ்வார் சொல்லலாம், சக்கரத் ஆழ்வார் சொல்லலாம், விபீஷ்ண ஆழ்வார், இப்படி நிறைய பேர் ஆழ்வார் இருக்காங்க. அந்த வரிசையிலே 12 ஆழ்வார்ல இடம் பெறாம ஒரு ஆழ்வார் ராமானுஜருடைய முதன்மையான சீடர். இப்ப சொல்றாங்க, ஏப்பா யாரெல்லாம் போய் ஏழுமலைக்கு தொண்டூழியம் பண்ண போறீங்கன்னு கேட்கிறார். யாரு? ராமானுஜர். கேட்ட உடனே அது அந்த காலத்துல அடர்ந்த காடு, மிருகங்கள் தொல்லை அதிகம். இவர் கல்யாணம் பண்ணி இப்பதான் பொண்டாட்டி நிற மாச கர்ப்பிணியா இருக்கா, கூட்டி போக முடியுமா அந்த இடத்துக்கு? எல்லாரும் இவர் மாட்டாருன்னு சொல்லுவாங்க எதிர்பார்க்கும் பொழுது, இல்ல நான் போறேன் அங்கே சேவகம் செய்ய அப்படின்னு அந்த அனந்தாழ்வார் தன்னுடைய நிறை மாத கர்ப்பிணியை கூட்டிக்கிட்டு போறார். போய் அங்கே உள்ள ஏழுமலையானுக்கு அங்கே குடிநீர் பஞ்சம் வந்துடக்கூடாதுன்றக்காக தெப்ப குளத்தை இவரும் இவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியா இருக்கக்கூடிய பெண்மணியும் 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேறு கடப்பாறை வச்சு குத்தி மண்ணை தோண்ட, அந்த அம்மா மம்பட்டியில் எடுத்து மண்ணள்ளி கொண்டு போய் கொட்ட, இப்படி வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் பத்தி சோதிக்க விரும்பிய மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? ஒரு சிறு பாலகனா அந்த பணியை நானும் செய்கிறேன்னு மம்பட்டி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கோவிந்த் எவ்வளவு சொன்னார், இப்பா இந்த செயலுக்கான புண்ணியத்தை நான் என் மனைவி என் குடும்பம் அனுபவிக்கலாம் இருக்கான், இந்த புண்ணியத்தை நீ எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றார். ஆனா அந்த சின்ன பையன் கேட்கல. என்ன பண்றான்? விடாம அதே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அளவுக்கு மேல கோபப்பட்ட அந்த அனந்தாழ்வார் கையில் வச்ச கடப்பாரை வச்சு ஓங்கி வீசுறாரு. அது அந்த சிறுவன் முகத்துல பட்டு குருதி வலி. நீ செய்முறையெல்லாம் ஒண்ணு காட்ட வேணாம். உன் கேள்விக்கு பதில் மொத்தமா நானே சொல்லிக்கிறேன். கேள்வியை மாத்திக்க நடிப்பை புள்ளிக்கிறாங்க. அப்படி நான் முகத்தை அடிச்சா தாடையை தொட்டு காமிக்கிறாங்க. நீ ஒன்னும் மோதிக்க வேணாம். நீ பேசாம நின்றேனா உன் திருவாயை கொஞ்சம் மூடி நின்றேனா பதில் சொல்லல. அப்ப கூட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தப்பா சுட்டி காட்டு. தப்புன்னு சொல்லலையா? நீ தப்புன்னு சொன்னீங்கன்னா கூட இவ்வளவு நேரம் பேசாம இருக்க. ஆமா, நீ தப்புன்னு சுட்டி காட்டி அது தப்பா இருந்தா கூட நான் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். புரியுதா? ஆனா தப்பு இல்லாதத தப்புன்னு நீ வீம்புக்கு செஞ்சேனா எந்த காலத்திலயும் மேடையில பொய் தப்பான விஷயம் பேச மாட்டேன். பார்க்கலாம். அப்ப இவங்க முகத்துல பட்டு ரத்தம் வந்துருச்சு. கோயிலுக்கு போய் பார்த்தா அங்கே பெருமாள் முகத்திலையுமே ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்பதான் தெரியும் வந்தது பெருமாள். அப்ப அனந்தாள் ரொம்ப பெரிய கதை, சுருக்கமா சொல்றேன். அப்ப அந்த அனந்தாழ்வார் அந்த சிறுவனை தாக்க எரிந்ததுனால தானே பெருமாள் முகத்துல வடுபட்டு இன்னைக்கு பச்சை கருப்புரம் சாத்துறாங்க. அவர் முகத்துல தாடையில ஏன் வழிந்த ரத்தத்தை நிறுத்த? நீ அதை சொன்னா நீ அதுக்கு சண்டை கட்டி ஏறுவ. அப்ப அந்த பச்சை கருப்புரத்தை சாத்துவதற்கு காரணம் அவர் முகத்தில் பட்டு விழுந்த அந்த அடி, அந்த தழும்பு அதை ஏற்படுத்தியது அந்த கடப்பாறை தானே. அனந்தாழ்வார் வீசி அந்த கடப்பாறை தானே. அதைத்தான் இன்னமும் நினைவாக ஞாபகமாக திருப்பதி ஏழுமலை ஆலயத்தில் வச்சிருக்காங்க. போதுமா? நானு என்னை கை தட்டுறீங்க? ஏன் இல்லை, உனக்கு எவ்வளவு வன்மை உனக்கு. சரி ஏத்துட்டு ஒருத்தர் தட்டினாரு. நீ தான் உன் அறிமுக காட்சியில இல்ல உன் அறிமுக காட்சியில் ஒவ்வொரு கதையா சொல்லி இருக்கிற ஆளுலாம் சில்லறையை சதற விட்ட. என் அப்பா மட்டும் உனக்கு இனிச்சிச்சு. என் கதைக்கு ஒரு கை தட்டு உனக்கு கசக்குது. இல்ல அங்கிட்ட ஒரு 2-3 பேர் உங்க பக்கம் இருக்க மாதிரி தான் தெரியுறாங்க. நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் அவங்க நிப்பாங்க. சரியா? இப்ப நான் என்ன நினைச்சு கேட்டேன்னா, பெருமாள் தாடையில இந்த இடத்துல வெள்ளையா இருக்கு, நான் கூட பேசிருக்கேன் இந்த கதையா. அப்படி கேட்டா பதில் சொல்லிவிடுவாரு. அதனால திருப்பதியில ஒரு கடப்பாறை இருக்கு, அந்த கடப்பாறையை நம்ம பத்திரமா வச்சிருக்காங்க. இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. ஒரு கதை இருக்குன்னா அந்த ஒரே கதையை 1000 கேள்வியா உருவாக்க முடியும். புரியுதா உனக்கு? அது எதிராளி திறமையை பொறுத்து இருக்குது. அப்ப ஆனா கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் வருதாங்கிறதா முக்கியம். சரி, பதில் சரிதான், அதை நான் மறுக்க முடியாது. நியாயமான விஷயம். அனந்தாழ்வாரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இப்ப நான் உன்னை கேட்ட கேள்வி இதை எப்படி கேட்கலாம்?
எப்பவும் புருஷன் மேல இருப்பேன், மனைவி உயரமா இருக்கணும், கணவன் கீழே இருக்கணும். ஆனா திருப்பதியில கணவன் மேல பொண்டாட்டி கீழே. இப்ப என் கேள்வி இப்படியும் கேட்கலாம் தான், கேள்வியே இந்த வகையிலான கேட்கலாம். ஆனா பதில் சரியா வருதா அதான் முக்கியம். சரி, இப்ப நீங்க என்ன கேட்டு கேக்கிட்ட இடத்துக்கு வர்றேன். கணவன் இல்லாம மனைவி மட்டும் தனியா இருக்காளையா? ஸ்ரீனிவாச பெருமாளா அம்மா அலமேலு மங்கையும் தனியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா அலமேல் அப்படின்னா தாமரை மேல் அப்படின்னு அர்த்தம். தாமரை மேல் பிறந்த பெண்ணு தான் அவங்க. பத்மாவதி அப்படின்னாலும் பத்மன்னாலும் தாமரை தான், ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். அப்ப இந்த அலமேலு மங்கை என்று சொல்லக்கூடிய பத்மாவதி அவங்க அப்பா ஆகாசராஜாவின் இடத்துல திருமணம் முடிந்து கிளம்பி வர்றாங்க. அப்படி கிளம்பி வரும்போது என்ன ஆகுதுன்னா, அலமேலு மங்கை ஒரு சின்ன ஒரு ஊடலோடு சொல்லிவிட்டாங்க. யார்கிட்ட? ஸ்ரீனிவாசர்கிட்ட. எங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்து எனக்கு எல்லா சீர்வரிசையும் கொடுத்து விட்ருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா ஒரு பெண்ணு சொல்றதானே. இதை கேட்ட ஸ்ரீனிவாசன் பேசாம இருந்திருந்தா பிரச்சனை இல்லை. இவர் என்ன சொல்லிவிட்டாரு, என்னம்மா இப்படி சொல்ற, எல்லா சீரும் கொடுத்தாங்க ஆனா கனகாம்பரமும் கருவேப்பிலையும் கொடுக்கலன்னு விட்டார். இப்படி கனகாம்பர பூவும் கருவேப்பிலையும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டார். சொன்ன உடனே என்னாச்சு, இந்த அம்மாவுக்கு அது மனசு கொஞ்சம் சுருக்குன்னு ஆகி போச்சு. எல்லாமே கொடுத்து விட்டவங்க இதை கொடுக்கலைன்னு நம்ம புருஷன் நம்மளை சுட்டி காமிச்சு விட்டாரு அப்படின்னு தாங்க முடியாம நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தன்னுடைய தோழிகளோடு கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஸ்ரீனிவாச பெருமாள் சொல்றாரு, வேணாமா, நீ சூரியன் மறைகிறதுக்குள்ள வரலைன்னா நான் மேல திருமலைக்கு போயிடுவேன், நீ கீழே தான் இருக்கணும் அப்படின்னும் போது சரி அப்படின்னு ஒப்புக்கிட்டு கொஞ்சம் பிடிவாதத்தை ரெண்டு பேரும் விட்டு கொடுத்துருந்துக்கலாம், விட்டு கொடுக்கல, அதான் பிரச்சனை. அப்ப என்னாச்சு, நான் வாங்கிட்டு தான் வருவேன் அப்படின்னு போய் கனகாம்பரமும் கருவேப்பிள்ளையும் வாங்க போனவங்க சூரியன் மறைகிறதுக்குள்ளேயும் வர முடியல. அதனால ஸ்ரீனிவாச பெருமாள் மேலையும் அலமேலு மங்காபுரத்திலே அலமேலு கீழையும் இன்றும் இரவு தோறும் ஸ்ரீனிவாச பெருமாள் அலமேலு மங்கையோடு இங்கே இருக்கிறதா நம்பிக்கை உண்டு திருப்பதியிலே. மொத்தத்தில் ஏன் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, கனகாம்பரமும் கருவேப்பிள்ளையும் சீரு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சூரியன் மறையிறதுக்குள்ளேயே அந்த அம்மாவால் திரும்பி வர முடியல. அதனால தான் தனித்தனியா இன்னைக்கு இருக்காங்க அப்படின்றது திருப்பதியிலே சொல்லப்படும். இப்படி ஒரு முக்கியமான ஒரு கதை உண்டு. ஒவ்வொரு கதையிலையுமே பெண்களுக்கு இந்த வாயில ஏதாச்சும் ஒரு தெரியாத வார்த்தையை சொல்லிட்டாவே பிரச்சனை வந்துடும். இன்னைக்கு அந்த ஊர்ல கனகாம்பரமும் கருவேப்பிள்ளையும் அந்த கோவில்ல பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க. அவள் சொன்ன அந்த ஆணவமான வார்த்தையே அவளுக்கான தண்டனையாக அமைந்தது. சரி, அவரோட மீனாட்சி கொடுத்தா ஆக்கி வச்ச சாப்பாட்டுலாம் இவ்வளவு மிச்சம் இருக்கே, யார் யார் சாப்பிடுதுன்னு அங்கே ஒரு பிரச்சனை. என்னை நீ அடைவதற்காகத்தான் அண்ணனை காப்பாற்ற போகாம இருக்கியா என்று சீதை சொன்னா வந்தது இங்கே பிரச்சனை. அப்ப எல்லா பிரச்சனையும் காரணம் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையின் விளைவு.